அவர் என்னை விசாரிக்கிறவானபடியால் என் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிறேன். கர்த்தர் யார்? விசாரிக்கிற. தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி. ஏன் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு? தெளிந்த புத்தி. வாசிடா. விழித்திருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உங்கள் எதிராளியாகிய, பிசாசுக்கு பேர் என்ன? எதிராளி. சொல்லுங்க, பிசாசு பேர் என்னங்க? எதிராளி. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிகிறான். டைரக்டா உள்ள வர முடியல. பிசாசுனால உள்ள, சிங்கத்தினால உள்ள வர முடியல. ஏன் வர முடியல? அவனுக்கு வகை இல்லை. அப்படி வகைன்னா கேட்டுன்னு அர்த்தம். எந்த வகையில? இந்த வகையிலையா, இந்த வகையிலையா, மெர்ஜாகிற வகையில, ஏதோ ஒரு வகையில என்ன செய்யணும்? உள்ள கொண்டு வரணும். உங்களுக்கு உங்கள் மனசை தாக்குவதற்கு. சில பேர் இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப என்ன பண்றான்? அடுத்த இடத்துக்கு அவன் மூவ் பண்றான். சுற்றி திரிகிறான், வகை தேடுகிறான். ஆகவே விசுவாச பள்ளி வேதம் சொல்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, ஜெபத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பக்கத்துல பார்த்து, எதிராளியாகிய கெர்ச்சிக்கிற சிங்கமா இருக்கிற பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு நோட் சொல்லப்படுறது, பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். பிசாசுக்கு உங்க வீட்டில் எந்த ரூம்ல கிடையாது. கண்ணு, காது, வாய், மனசு. சொல்லுங்க சத்தமா. இந்த இடத்துல இடம் கொடுக்க மாட்டேன். நான் உன்னை நம்புறேன், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தத்தை பெற்ற நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். எனக்கு நிச்சயமாக தருவார். ஆனா என் மைண்டை அவனால் பார்க்க முடியல. ஆனா சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? கர்த்தர் நிச்சயமா எனக்கு தருவார் சொல்லியாச்சு. இவ யாரு கேட்குறா? யாரும் கேட்டா? அவன் சொல்றான் நடக்காதுன்றான். காதுல, மைண்ட்ல. சில பேர் வந்து சொல்றாங்க, இப்போ நான் என்ன டிசைட் பண்ண போறேன்? நான் என்ன திங்க் பண்ண போறேன்? நான் என்ன விரும்ப போறேன்? முடியாதுன்ற வார்த்தையா, முடியும்ன்ற வார்த்தையா? தெளிந்த புத்தியா இருங்க. அப்படின்னா கரெக்ட் டெசிஷன் எடுங்கன்னு அர்த்தம். தெளிந்த புத்தியா இருங்க. அப்புறம் விழித்திருங்கள். விழித்திருங்கன்னா ஏன் விழித்திருக்கணும்? நைட்டெல்லாம் தூங்காமையா? இல்ல இல்ல, யார் மூலமா சொல்றான்? சில பேர் நம்ம கூடவே இருந்து சொல்லுவாங்க பாருங்க. இப்போ எதிராளியாகிய பிசாசானவனுக்கு அடைமொழி பேர் என்ன? சிங்கம். என்ன செய்யுது? கர்ச்சிக்குது. என்ன கர்ச்சிக்குது? உனக்கெல்லாம் நடக்காது அப்படி எது மாதிரியா சொல்லுது இல்லையா? அவனுடைய திங்கிங்க உங்க மைண்ட்ல வைக்க பார்க்கிறான். அவனுடைய விருப்பத்தை உங்க மைண்ட்ல வைக்க பார்க்கிறான். இவனுக்கு பேர், இன்னொரு பேர் திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். அப்போ அவனுடைய தாட்டை நமக்குள்ள வச்சு நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரத்தை அவன் கண்ட்ரோல் பண்ண பார்க்கிறான். கதை சொல்றார், விற்றாத, விழித்திருங்கள், அவனுக்கு எதிர்த்திருங்கள்.